நீங்கள் ஏற்கனவே இடதுசாரியாக தலைமறைவு வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துருக்கீங்க. கொஞ்சம் திராவிட ஆதரவு அந்த பின்புலத்தில் தான் உங்களுடைய ஆரம்பகால அரசியலும் இருந்திருக்கு. எந்த புள்ளியில் நீங்கள் திராவிடம் நமக்கு தீது அப்படிங்கிறத உணர்ந்தீங்க, அதிலேருந்து விலகுனீங்க? அதுக்கு அந்த ஞானோதயம் எப்படி வந்தது? அதுக்கான காரணம் ஒன்று. அப்புறம் உங்கள் கூட எப்போவுமே உங்களுடைய நண்பர் ஐயா வெங்கட்ராமன் ஐயா அவர்களை எல்லா நிகழ்வுகளிலும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். உங்கள் இருவருடைய அந்த நட்பு எப்படியாப்பட்டது? எப்படி ஆரம்பித்தது? இருவரும் எப்படி சந்திச்சுக்கிட்டீங்க? எந்த புள்ளியில் இருவரும் ஒன்றிணைந்து இயங்க ஆரம்பித்தீங்க? இந்த தொடர்கிற இந்த நட்பு குறித்தான உங்களுடைய பார்வை. இப்போ அந்த திராவிடம் என்று சொல்லும் பொழுது நாங்கள் எல்லாம் என்னுடைய தொடக்க கால அரசியல் வாழ்க்கை 5வது 6வது படிக்கும்போது தொடங்கிருச்சுன்னு வச்சுங்களேன். நாவலர் நெடுஞ்செழியன் கூட்டம் செங்கிப்பட்டியில், எங்கள் ஊர் பக்கத்தூர் செங்கிப்பட்டி, அங்கே வந்து நடந்த கூட்டத்தை கேட்க போனால் எங்கள் மாமா அழைச்சிட்டு போயிருந்தார். கிள்ளுக்கோட்டையில் அதுக்கப்புறம் கிள்ளுக்கோட்டை அடுத்து 8வது படிக்கும்போது கிள்ளுக்கோட்டை, இது 5வது படிக்கும்போது செங்கிப்பட்டியில் நாவலர் நெடுஞ்செழியன் கூட்டம். இப்போ எங்கள் கோபால்னு எங்கள் மாமா இப்போ இருக்கார், அவர் தலைமையாக சேர்ந்து ஓய்வு பெற்றவர், அவர் அழைச்சிட்டு போனார். அதுலேருந்து திமுக பற்றி எனக்கு வந்துருச்சு. அப்புறம் இந்திய எதிர்ப்பு, அவங்க இப்போ தமிழ் தான் திராவிடம்னு பேர் வச்சுருந்தாலும் தமிழ் சங்ககால சங்கத்தமிழ் அது தான் பேசுவாங்க. இந்த ஈவேரா மாதிரி தமிழை திட்டுறதெல்லாம் கிடையாது அண்ணாவெல்லாம். நல்ல அப்புறம் அந்த இதழ் மாலை மணி படிப்பேன். அப்புறம் அண்ணாவுடைய காஞ்சி இதழ் வார இதழ் தொடர்ந்து படிப்பேன். மாலை மணி வார இதழ் தொடர்ந்து படிப்பேன். படிக்கும்போது திருக்காட்டுப்பள்ளிலாம் படிக்கும்போது மாலை மணி பத்திரிக்கையவே அட்டையாக போட்டுட்டு போவேன். ஐயர் பள்ளிக்கூடாது. வாத்தியார்கள் வந்து பார்த்துட்டு அப்படியே அந்த 3 பேரும் சிரிக்கிற ஒரு படம் இருக்குது. சிரியுங்கள் காக்கிற சேகாதிபத்தியம் வீழ்க என்று சிரியுங்கள்னு ஒரு படம் போட்டிருக்கும் மாலை மணியில். அதில் அண்ணா படம், நாவலர் நெடுஞ்செழியன் படம், கருணாநிதி படமும் இருக்கும். 3 படம் இருக்கும். அந்த படம் வாத்தியார் பார்த்துட்டு அப்படி முறைச்சிப்பார். அதுக்கு மேலே ஒன்று சொல்லப்பட்டார். அது ஒரு ஜனநாயகமும் உண்டுன்னு வச்சுங்களேன். சர் சிவசாமையர் உயர்நிலைப்பள்ளி ஒரு ரொம்ப வெறுக்கவும் மாட்டாங்க அது மாதிரி. ஆனால் அவர்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது. அப்போலேருந்தே திமுக அப்படி தொடர்ந்து இருந்தோம். எங்கள் ஊரில் ஆச்சாம்பட்டியில் 67 நாங்கள் வந்து என்னுடைய முதல் முயற்சி கூட திமுக ஆதரவாளர் இருந்தாங்க. ஆனால் அவங்க ஒரு அமைப்பாக இல்லை. நான் முயற்சி பண்ணி தான் பியூசி படிச்சுட்ருக்கேன். இப்போ கிளை தொடங்குகிறோம், திமுக கிளையே தொடங்குகிறோம் எங்கள் ஊரில் ஆச்சாம்பட்டியில். அது மாதிரி எல்லாம் இருந்தோம். அப்புறம் அது வியட்நாம் புரட்சி வந்து ஒரு பெரிய சிந்திக்க வச்சது.